ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு நல்ல சாஃப்டான பஞ்சு போல் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ அதுக்கு ஒரு பேன் வச்சு சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு, அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் 2 புடச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதுவும் இந்த ஆயிலில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவையை ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை சூப்பராக வறுத்து எடுத்துருக்கோம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரவை எடுத்த கப்லேயே அதே அளவுக்கு தயிரும் எடுத்திருக்கேன், 2 கப் அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதை இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் நல்லா ரவையை சாஃப்டாக்கி கொடுக்கும். ஸோ அதனால் புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ் தயிரை நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இதை எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரவை ஊறி வரணும். ஸோ அதனால் மூடி வச்சு ஊற வச்சுக்கலாம். இந்த கேப்பில் ஒரு நல்ல தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக்கி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி தாளிப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த ரவை மாவை நம்ம கலந்து ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி சேர்த்த தண்ணியும் தயிரும் ரவையை நல்லா ஊறி நல்லா டைட்டாகி வந்திருக்கு. இப்போ இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிக்கலாம். இதையும் நல்லா கலந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் ஆல்ரெடி ஆயில் தடவி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ இது கூட வறுத்த முந்திரியை இதோட வச்சு எடுத்துக்கலாம். முந்திரி எதுக்கு வைக்கிறோன்னாக்கா இட்லி எடுக்கிறச்ச மேலே வரும். ஸோ இப்போ அதுவும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ அதனால் அதை வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை இதோட சேர்த்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதையும் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக நம்ம ரவையை வச்சு உப்புமா பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா கேசரி பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா பண்ணும்போது அந்த அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவே நீங்கள் இந்த மாதிரி இட்லி பண்ணிங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிஞ்சாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெசிபி டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஈவன் உப்புமா பண்ணுறதை விட ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, அருமையான நல்ல சாஃப்டான ரவா இட்லி. இதை நைட் டின்னருக்கு கூட ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னைக்கு இந்த இட்லியோட தேங்காய் சட்னியும் பூண்டு சட்னியும் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.